கத்தியவாரில் பெண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா குழாம்புக்கு மேலே 59 இன்ச்சு இருக்க. கடி இல்லை, உதை இல்லை, நல்ல சாதுவான கத்தியவாரில் ஒரு பெண் குதிரை. வயசு பார்த்தீங்கன்னா 2ஆம் பல்லு இப்போ தான் போட்டிருக்கு. ஒரு கன்று வெள்ளி கன்று. எந்த ஒரு கடி உதை, எந்த ஒரு சேட்டையும் இல்லாத ஒரு அருமையான ஒரு பெண் குதிரை. ஸ்கூல் ரைடிங்க்கு பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் உட்காந்து ஓட்டலாம். யார் ஓட்டினாலும் போகக்கூடிய ஒரு குதிரை. ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் ரைடிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. ஒரு ஸ்கூலில் ரைடிங் கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா அது பொறுமையான தன்மை உள்ள குதிரை ஒன்று தான் பண்ண முடியும். சேட்டை பண்ணுற குதிரையை வச்சு சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு ஓட்ட முடியாது. ஏற்கனவே ரைடிங் ஸ்கூலில் ட்ரைனிங்க்கு போயிட்டுருக்கிற குதிரை, நல்ல ஒரு குதிரை. 10 சுழி சுத்தம், ராஜா சுழியோடு இருக்க. இது இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க. அர்ஜென்ட் சேலு. ஆனால் அந்த குதிரைக்கு உரிமையாளர் அவர் வாங்கின விலை 1.25 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காரு. எங்கிட்ட அதே சொன்னார், நான் நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டேன் பாய், இருப்பினும் இப்போ அந்த விலையெல்லாம் நான் சொல்ல முடியாது. என் கைக்கு ஒரு 1.20 வந்தால் போதும். குதிரை நல்ல அம்சமாக இருக்கு. யார் வேணாலும் ஓட்டலாம், ரைடு பண்ணலாம், ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன் நடத்தலாம், மாப்பிள்ளை சவாரி எல்லாத்துக்குமே உகந்த ஒரு குதிரை. கடியில் உதவில்லை, ஆனால் வண்டி பழக்கம் கிடையாது. ஒன்லி ரைடிங் பழக்கம் மட்டும்தான். ரைடிங் கூட நேராக போகும். இந்த லெஃப்ட்டோ ரைட்டோ ராவடி பண்ணுறது, பின்னால் வர்றது, எந்த சேட்டையெல்லாம் கிடையாது பாய். நல்ல குதிரை. எனக்கு கொடுக்க மனசு இல்லை, இருந்தாலும் என்னுடைய அர்ஜென்ட்டு தேவைக்காக இந்த குதிரையை நான் கொடுக்குறேன். இது கொண்டு போய் சேர்கிற இடமும் நல்ல இடமா இருக்கணும், நல்லா பார்த்துக்கிற ஆளுங்களாக இருக்கணும். நல்லா பாசமாக நல்லா தீனி வச்சு பார்த்துக்கிறவங்களுக்கு கொடுத்தா எனக்கு ஒரு மன நிம்மதி. ஏதோ நம்மளால் கஷ்டத்துக்கு நம்மளால் முடியாட்டியும் அடுத்தவங்க நல்லா பார்த்துக்குவாங்கிற ஒரு மன வருத்தத்தோடு தான் எங்கிட்ட அவன் சொன்னார். அதுக்காகவே இந்த அர்ஜென்ட் சேல்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த குதிரை தேவைன்னா என் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். போய் நம்ம குதிரையை பார்க்கலாம், ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நல்ல ஒரு விலையில் இருக்க. முன்ன பின்ன கூட சொல்லி அவருக்கு நம்ம கன்வைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல குணத்தில் இருக்குது. நமக்கு தேவை குதிரைக்கு வேண்டியது குணம். நல்ல குணம் இருந்தாலே நம்ம சொல்கிற பேச்சு அது கேட்கும். எல்லாத்த விட இந்த உலகம் ரொம்ப பெருசு. நமக்கு தெரிஞ்சது கடுகளவு. அதை தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். எனக்கு மேலே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இதை ஃபீல்டில் கரைச்சி குடித்தவங்கலாம் இருக்காங்க. நான் ஏதோ சின்ன கற்றுக்குட்டி, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு தான் நான் இந்த பிரச்சனை இதுக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதில் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தான் எல்லாமே பார்த்து தான் பண்ணுறேன். அதில் ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் வந்தால் மன்னிக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, யாரும் வரும்போது கற்றுக்கிட்டு வரல, போக தான் கற்றுக்குறோம். அதுலேயும் நமக்கு பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.